அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. பங்க்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் நிறைய முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். அதை நிறைய பேர் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிருக்காங்க. சிலர் இன்றைக்கும் அதை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம். அதாவது அந்த பங்க்சுவாலிட்டி, நேரம் குறித்த அறிவோடு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பை பர்த் ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். அவங்க அந்த நாலேஜ் உடையவர்களாக இருப்பாங்க. இது இடையில் வந்த பழக்கமாக இருக்காது. ஒருத்தர் பங்க்சுவாலிட்டி இல்லை, நேரம் கொடுத்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறது, அவங்கள மாற்ற முடியாது. அவ்வளோதான். அவங்கள நம்ம எப்படி சொல்லலாம்னா, அவங்களுக்கு அம்பர்லான்னு ஒரு பட்டம் கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறது ஒன்றுமே கிடையாது. அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் முடிஞ்சு போய்டுவோம். இப்போ நான் 96 பிச்சை எடுத்திருக்கேன்னா மறுபடியும் அந்த பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. அது ஒரு நல்ல நிகழ்வாக மாறிச்சு. மறுபடியும் இன்னொரு முறை கடவுள் வாய்ப்பு கொடுப்பாருன்னு தெரியாது. உனக்கு இவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தும் இவ்வளோ கேடு கட்டவும் கூட நீ ஃப்ரெண்டாக இருக்க, இவங்களுக்காக நீ இருக்க, இவங்களுக்காக நீ இப்போ இதை பண்ணுற அப்படின்னும் போது கடவுள் அவங்க தான் அவங்களுக்கு அந்த குணம் தெரியுமா, அவங்களோட குணம் தெரிஞ்சும் இப்படி நீ பண்ணுறனா நீ திமிர் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளை காலி பண்ணுவார். இதுதான் உண்மை. நீ எதை கொடுக்கின்ற அதான் திரும்ப கிடைக்கும். நீ நல்லவர்கள் மூலமாக கெட்ட விஷயங்களை உன்னை அறியாமலே கொடுக்கும்போது உனக்கு கெட்ட விஷயங்கள் பல நூறு மடங்காக சேரும். இது 100% உண்மை. இதில் எனக்கு என் லைஃப்பில் நிறைய பெண்கள் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் நிறைய ஆண்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பெண்கள் அப்படின்னு நான் ஏன் சொல்லும்போதுன்னா, ஏன் நான் ஒரு ஸ்டெப்பு தூக்கலாக சொல்கிறேன்னா, அவங்க ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள். அந்த வகையில் எங்கள் டீமை சேர்ந்த அழகர் வித்யா, தேவி என்கின்ற அழகர் வித்யா ஒரு வகையில் எனக்கு குரு. நம்பர் 2 அரியலூரை பூர்வீகமாக கொண்ட ஜே டூரிசம் கௌரி ஒரு வகையில் குரு. நான் சொல்கிற ஒரு விஷயம் விட்டு கொடுத்துருன்னு சொல்கிறேன். அவங்க கணவரையும் மீறி உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த சொத்து வேணான்னு எழுதி கொடுத்துட்றாங்க. அவங்க அண்ணன் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், மிகப்பெரிய டாக்டரு எல்லாமே இருந்தாலும் சொன்ன வார்த்தைக்காக அந்த 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 அம்மா அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நானே அப்படி பண்ணுவேனா, யாராவது எனக்கு இப்படி சொன்னாங்கன்னா நான் பண்ணுவேனான்னு பண்ண மாட்டேன். யோசிப்பேன், நமக்கு இது நல்லது கெட்டது அதெல்லாம் அவங்க பண்ணலை, அதெல்லாம் யோசிக்கல. இம்மிடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உடனே முன்னாடியே ஃபோன் பண்ணாங்க, இந்த சொத்துக்கு தானே கையெழுத்து போடாமல் இருக்க, நான் கையெழுத்து போட்டுறேன். அவன் அண்ணனும் ஒன்றும் கேட்கல, ஏன் இந்த தங்கச்சி இப்படி பண்ணிச்சு எதுக்காக, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நான் அவங்க அண்ணன் இடத்துல இருந்தானா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுன்னு சொல்லியிருப்பேன். பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஸோ 3வது ஒரு குரு நான் மறக்க முடியாத ஒரு குரு அப்படின்னு சொன்னால் அது அமுதான்னு ஒரு அம்மா. அவங்க பையன் தினேஷ் சொல்லிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் எனக்கு நினைவில் வைக்கக்கூடிய மாதிரி இப்போ நான் நினைக்கணும், அவங்கள சொல்லணுன்னா தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தான் மீட் பண்ணேன். அந்த பையன் அவங்கள ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கூட்டு போய் சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெனு தெரியாது, விலை தெரியாது, அவங்க கூட்டு சாப்பிட வைக்கிறான். அப்போ தான் மீட் பண்ணேன். அந்த அம்மா 10 காணியில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது அந்த பங்க்சுவாலிட்டி பற்றி. அவங்க ஒருத்தர் டூர் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. இவருக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அறிவு கிடையாது சார், இனிமேல் நான் டூர் வரதே நிறுத்திடணும். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இவர் எங்கே பார்த்தாலும் தேமையாக நிற்கிறாரு, எங்களை கூப்பிட்டு வருவார், எதையும் கேட்க மாட்டாரு. நீங்கள் எப்போ வேணால் எப்போ வேணால் இருக்க, பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி இந்த டூர் இருக்கும். 2 நாளில் டூர் முடியும்னா 2 நாள் ஆரம்பிக்கணும், 2 நாளில் முடியணும். நம்ம எதிர்பாராத பஞ்சரு, குட்டி விபத்து, ஏதோ ஒரு விஷயம் தவிர்த்து வேறு எதுக்காகவும் அதை டிலே ஆகக்கூடாது. நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த பங்க்சரும் ஆகாது, டிலே ஆகும், மெக்கானிக்கல் ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. யூ மார்க் மை வேர்ட்ஸ். அந்த அம்மா என் லைஃப்பில் உண்மையிலே என்னோட சின்ன பொண்ணு தான். அவங்களாம் பாதம் கழுவி நான் கும்பிடணும். ஏன்னா நான் கூட இந்த பங்க்சுவாலிட்டியில் சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிடுவேன். அவங்க அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி எனக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஐயோ, இந்த அம்மா அன்றைக்கே சொன்னாங்களே, சில விஷயங்களை கோடிட்டு காமிச்சாங்களே, நமக்கு அறிவுக்கு எட்டலையே அப்படின்ற ஒரு விஷயம். நான் திரும்பவும் சொல்கிறேன்,
உங்கள் கூட இருக்கவன் என்ன தப்பு பண்ணால் பண்ணட்டும், அதுக்காக நான் அந்த தப்பை பண்ணுங்கன்றது ஆமோதிக்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அந்த தப்பை எல்லாத்தையும் நம்ம இரேஸ் பண்ண முடியும். இந்த பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை அவன் கீப்பப் பண்ணுறானா, நேரம் குறித்த அறிவோடு அவன் வாழ்கிறானா, அவன் நம்ம கூட இருக்கிறான்னா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பெல்லாம் வந்து ஒரு காலத்தை அவனை விட்டு போயிடும். அவனை நீங்கள் செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் நேரம் குறித்த அறிவே இல்லாதவர்கள், சொன்ன சொல் காப்பாற்றாதவர்கள், பணத்துக்காக உயிர் வாழ்கிறவர்கள் வந்து ஒரு நடைப்பயணம் போல் நம்மளையும் பணமாக படுக்க வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எப்படி பணத்தை கூப்பிட்டு போவாங்க, சேரில் வச்சு கூப்பிட்டு போவாங்களா, படுக்க போட்டு கூப்பிட்டு போவாங்களா, எரிப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது, புதைப்பாங்களாம் தெரியாது. ஆனால் நீங்கள் வாழும்போதே உங்களை எரிக்கணும், வாழும்போதே புதைக்கணும், வாழும்போதே சேரில் உட்கார வைக்கணும், வாழும்போது படுக்க வைக்கணும், மூச்சு இருக்கும், பேச்சு இருக்கும், ஆனால் வந்து உயிர் வாழ்கிற அர்த்தம் இருக்காது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னா இந்த நேரம் குறித்த அறிவில்லாத கூட நீங்கள் பழகி பாருங்கள். நான் இது வந்து சங்கடப்பட்டு நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். நம்பர் 2 வந்து இல்லை இன்னொரு ஒரு உபரி தகவல் என்ன, நேரம் குறித்த அறிவு அவங்களுக்கு இல்லைன்னா கூட நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட போகிறீங்க, அவர் கரெக்டான டைமுக்கு வரல, அவரை கட் பண்ணி விட்டுட்டு போகிறது தவிர வழி கிடையாது. அதனால் உங்கள் லைஃப்பில் பெரிய பாதிப்புகள் வராமல் அதை வந்து தடுக்கும். நீங்கள் அவருக்காக உங்கள் நேரத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இறுதி சடங்கு பண்ணுவதற்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது நீங்கள் சாக போகிறீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ், லேட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அதனால் வந்து எனிபடி இனிமேல் வந்து எங்கூட பழகிறவங்க யாராவது டைம் கீப்பப் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அம்பர்லான்னு ஒரு பட்ட பேர் கொடுத்துருவோம். அந்த அம்பர்லா கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அம்பர்லா கம்பெனியுடைய பொருளாளராக விரைவில் ஒருத்தர், தலைவராக ஒருத்தர், செயலாளர் ஒருத்தர் நியமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த அம்பர்லா கம்பெனிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு முதலே சொல்லிவிடுங்க. அதுக்கான நம்பர் 9442636363. உங்களுக்கு வந்து சகல மரியாதையுடன் நட்பு பிரிவு உபச்சார விழா எங்கள் குழுவிலேருந்து பிரித்து உங்களை அனுப்புறதுக்கான விழாவுக்கு நாங்கள் தயாராகிடுவோம். ஸோ யாராக இருந்தாலும் என் கூட இருக்கவங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நம்பர் 2, இப்போ சமீபத்தில் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து வந்திருந்தவங்க வந்து ஒரு பணம் கொடுக்கணும் வந்தாங்க, கொடுத்தாங்க. நீங்கள் கார் ஓட்டணுன்னாங்க, காரை சாவி வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தூங்கினாங்க. அவங்க ஃப்ரெண்டோடு வந்தாங்க, கார் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த ஒரு பேச்சுக்கு தான் இதெல்லாம் போல் இருக்குது. நீங்கள் கார் ஓட்டணுன்னா உங்கள் கார் மாதிரியே வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்கிறது. அவங்க அதாவது எனக்கு இது ரொம்ப சங்கடமான விஷயங்கள். மனிதர்கள் இப்படிலாம் என்னால் ஜீர்ணிக்க முடியாது. அதாவது அந்த குழந்தை கையில் வந்து அந்த பொம்மை கொடுத்து அதுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அதை கில் பண்ணுற மாதிரி தான். நம்மகிட்ட நமக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி கிடையாது, ஒரு அன்பாக வந்து சாவி கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் வரதுக்குள்ளே அவங்க தூக்கம் போயிடுறாங்க. நான் வேலை பார்க்கும்போது அவங்க வராங்க, அவங்க பாட்டு கிளம்பி போய்ட்றாங்க. இப்போ போகிறேன்னு கூட சொல்லலை. அதுதான் பெயின். அதாவது இது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே அப்படியே உண்மையாக ஆசிஸ் கண்டிஷனில் ஏற்றுக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சுயநலம் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு என்ன மாதிரி ஃபூல்ஸ் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, இருக்கிற மாதிரி நம்பக்கூடிய ஆட்களுக்கு அந்த கணக்கு புரியாது. அது வந்து பொதுவாக அது போல் கணக்கு புரியணும்னா அது என்னுடைய சைட்லேருந்து பார்த்தா அது எப்பவுமே தப்பு கணக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னோடய கணக்கை தப்பு கணக்காக ஆக்குற மாதிரி எங்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க. 3வது வந்து இந்த குற்றாலம், பழைய குற்றாலம் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பலாப்பழம், அப்புறம் வந்து தர்பூசணி பழம், அப்புறம் பைனாப்பிள் ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி விற்பாங்க. சமீபத்தில் என்னோடய நண்பர் ஒரு அம்மாவை இன்டர்வியூ பண்ணுறாரு. இன்டர்வியூனா சும்மா பேசுகிறார். அப்போ அந்த அம்மா சொல்லுது, என்னம்மா எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன், பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் டைமில் இங்கே வந்துடுவேன், 3 மாதம் 4 மாதம் வியாபாரம் பண்ணுவேன். என்ன வியாபாரம்? இது தாங்க, பைனாப்பிளை கட் பண்ணி விற்பேன், தர்பூசணி கட் பண்ணி விற்பேன், பலாப்பழம் தான் பலாப்பழத்தை விற்பேன், நுங்கு வந்தால் நுங்கு விற்பேன். பசங்களாம் படிக்கிறாங்களாம்மா, என்ன பண்ணுறாங்க? பையன் வந்து ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அம்மா ரொம்ப காஸ்ட்லியான காலேஜுமா, எப்படி ஃபீஸ்லாம்? இதில் வர வருமானம் 3 மாதம் வருமானத்தை அவனுக்கு வருஷம் ஃபீஸு கட்டிடுவேன். எப்படி இருக்காங்க பாருங்க. நான் இதுதான் வந்து ஜெயிக்கிற குதிரை. 3 மாதம் வேலை பார்த்தா கூட அவங்க அந்த 1 வருஷத்துக்கான வருமானத்தை எடுத்துகிறாங்க. மிச்ச நாளில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு, மற்ற வேலைகள் ஏதோ போகிறாங்க, அந்த கலைக்கு எடுக்க கலை பிடுங்கன்னு ஏதோ போகிறாங்க. பட் அவங்க எவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள். படிக்காதவங்க, அவன் தான் பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கணும், தான் பிள்ளைக்கு பெஸ்ட்டு காலேஜில் படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளோ மெனக்கிடுறாங்க பாருங்கள். அப்போது நான் இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், கூட்டம் இருக்கிற இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும்னு ஆசை. எவனும் உழைக்க தயாராக இல்லை, எவனும் நேரம் கொடுத்த அறிவோடு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. யாருமே வந்து அதுக்கான மெனக்கெடுதல் இல்லாமல் இந்த ரஜினியோடைய அருணாச்சலம் படம் மாதிரி, அருணாச்சலம் இல்லை, ஒரு அண்ணாமலை படம் மாதிரி ஒரே பாட்டு, அந்த பாட்டு முடிவில் வந்து ஒரு 5 5 ஸ்டார் ஹோட்டலு, 60 காரு, ஒரு 6000 ஏக்கரில் பங்களா இருக்கணுன்ற ஒரு திங்கிங் வந்துடுறாங்க. அதெல்லாம் வந்து வரணும்னா அது வந்து சினிமாவில் மட்டும்தான் சாத்தியம். அப்படி யாருக்கும் அது புரியறதில்ல. இந்த அம்மாவெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த காலேஜோட ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் வந்து 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆகும். அந்த பையன் போயிட்டு வர்றதுக்கு, படிக்கிறதுக்கு, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸுன்னு அது ஒரு 1.5 லட்ச ரூபா ஆகும். 5 லட்ச ரூபா அந்த அம்மாவால் வெறும் பைனாப்பிள் கட் பண்ணி விற்று அவங்களால மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் இங்கே இருக்குது பாருங்கள். என்னை பார்க்க வந்து நேற்றுலாம் வந்து பயங்கர பிஸி, அந்த பயங்கர பிஸி. ஒரு 30 பேர் வந்து வராங்க, ஒரு பெரிய டீம் வராங்க. என்ன பார்க்க இல்லை, அவங்க ஒரு வேலையை வராங்க, இன்னும் பார்க்குறாங்க அந்த சிலர். அவங்களுடைய 30 பேருடைய 3 நாள் செலவு வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபாய் ஆயிருக்கு. ஒரு ஜஸ்ட் 3 நாள் செலவு. அப்போ 30 பேருக்கு 2.5-3 லட்ச ரூபா செலவாகுதுன்னா லட்சக்கணக்கான பேர் வராங்க இந்த ஏரியாவுக்கு. இங்கே இல்லை, திருவண்ணாமலை கூட கணக்கில் எடுத்துங்க. எங்கள் ஃப்ரெண்டு வந்து காஃபி ஷாப் வச்சுருக்காரு. முந்தெல்லாம் ஒரு மாதத்துக்கு 1 நாள் ஓட்டினாலே மிச்சம் 29 நாள் செலவை மீட் அவுட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ 29-30 நாளுமே வந்து அங்கே கூட்டம் இருக்குது. அது 2வது விஷயம். அப்போ நம்ம வந்து பணம் பார்க்கணும், பணத்தை பெரிய அளவில் ஈர்த்து நம்ம செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு சொன்னால் கூட்டம் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்றதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். நேற்று கூட என்னோடய நண்பர், ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியே நான் சொன்னேன், எல்லாம் பிரியாணி போடுறாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் காயல் போட்ட நெய் சோறு போடுங்க, பிச்சுட்டு ஓடிடும். அதுவும் சரக்கு அடிச்சுட்டு அவன் நாக்கெலாம் அந்த காரம் சாப்பிட ஊறும். நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து சுத்தமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அடித்து வந்து ஒரு 1 கோடி 1.5 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மெனக்கிடணும். அது சும்மா வந்து சோத்தில் கறியை போட்டு கிண்டி கொடுத்தா உடனே 50 பேர் வாங்கி போயிடுவோம், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா லாபம் வரும்னு நான் சொல்லலை. அதை டேஸ்ட் கொண்டு வரணும், சுத்தமாக பண்ணணும், ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும், ப்ராப்பராக வந்து அதை விற்கணும். நிறைய மெத்தடாலஜி இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே தேடுதல் இருக்கணும், பணத்தை கொடுத்து தேடுதல் இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு அது சத்தியமாக சாத்தியப்படும். அண்டு இந்த திருமண வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சங்கீத்து, இந்த மெகந்திலாம் நம்மளுடைய பழக்கம் இல்லாத, அது வடக்கன்ஸ் பழக்கம். நம்முடைய பழக்கம் படி நம்ம கல்யாணத்தை நடத்துவோம். நகரத்தாரெலாம் பார்த்திங்கன்னா வந்து 3 நாள் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. இப்போ கொங்கு சைடில் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறை எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அவங்களோட திருமணம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு சடங்கு முறை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அது வந்து வரவேற்கத்தக்கது. அதுபோல் பண்ணுங்கள். ஆனால் வந்து வடக்கன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. 2வது, அந்த சாப்பிட வரவனுக்கு தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க வைக்காதீங்க சாப்பாடுக்கு. அதை விட அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அப்படி நீங்கள் உங்களுக்கு தட்டை கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க, தட்டை கையில் ஏந்தி சாப்பிட வைக்கிறாங்கன்னா நீங்கள் பிச்சைக்காரன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணாதீங்க. அப்படி அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேணாம். இப்போ நீங்கள் அன்னதானத்தில் சாப்பாடுக்கு தட்டை எடுத்துகிட்டு வரதும் தட்டை ஏற்றுட்டு வரதும் வந்து நீங்களும் நானும் சொந்த காசு போட்டு பண்ணலாம். எல்லோரும் 10 பேர் பண்ணுறோம். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வாழை இலை போட்டு பண்ணுறதுக்கெலாம் அங்கே இடம் கிடையாது, வசதி கிடையாது. ஆனால் திருமணம் என்பது வந்து வாழை இலையில் சாப்பாடு போட்டு தான் பண்ணணும். சாப்பாடு பரிமாறுறது வந்து அந்த வீட்டோட ஆட்கள் தான் பண்ணணும். இந்த கேட்ரிங்லேருந்து ஒரு 50 பேர் 200 பேர் 300 பேர் அனுப்பிச்சு அவனுக்கு என்ன நீ என்னப்பா இது கூட்டா போய் இது என்னப்பா இல்லை என்ன ஒன்று அவன் கேட்பான், அண்ணா இது என்னன்னான்னு கேட்பான். அப்படிலாம் இல்லாமல் பார்த்து உங்களுக்கு சுகர் இருக்குது வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் விழா, அதுதான் திருவிழா, அதுதான் வந்து திருமண விழா. அப்படி தான் பண்ணணும். சும்மா வெளியிலேருந்து கும்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் தின்றான் போகிறான், நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தான், அது ஏதோ சடங்காக நீங்கள் மாறி விட்டது திருமண விழாக்கள். ஸோ நாம் வந்து சிம்பிளாக பண்ணுவோம். சாரி முதற்கொண்டு ஹைதராபாத்தில் போய் வாங்குகிறோம், பாம்பேயில் டிசைன் பண்ணுறோம், யூரோப்பில் போய் டிசைன் பண்ணலாம் விட்டுட்டு ட்ரெஸ்லாம் நம்ம பெண்களுக்கு வந்து உடம்பை வந்து காமிச்சிக்காமல் ஒரு சிம்பிளான அழகான புடவைகள், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் தமிழ் ட்ரெஸ்ஸு, அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ப்ளவுசஸ் போட்டுக்கிட்டு காஸ்ட்லியாக அதுக்கான விஷயங்கள் ஃபோட்டோ ஷூட்காக ப்ரீ ஷூட்டு, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூட்டு, இதெல்லாம் விட்டுட்டு போஸ்ட் மேரேஜ் ஷூட்லாம் விட்டுட்டு எவ்வளோ சிம்பிளாக வந்து கல்யாணத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக திருமணம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் என்ன சாப்பாடு போட்டாலும் திட்டிட்டு தான் போகிறான். இன்ஸ்டன்ட் குறைவாக சாப்பாடு அதாவது குறைவான பதார்த்தங்கள் வைங்க, நல்லா இருக்கணும், நிறைவாக இருக்கணும். அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கணுன்றது புரிஞ்சுங்க. பொதுவாக அந்த கல்யாண வீடுகளில்
வெள்ளை, அதாவது ஜீனி, மைதா போன்ற விஷயங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. சொல்லிவிடுங்க, இது வந்து இட் இஸ் ஃபார் குட் காசுன்னு சொல்லுங்கள், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வரதட்சணை வாங்குறதும் கொடுக்குறதும் தவறு. ஸோ வரதட்சணை இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே அந்த திருமண விழா, அந்த தாலி கட்டும்போது எல்லாருமே பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து திருமண விழாவில் அந்த மேடையில் இருக்கக்கூடிய 200 பேர் மட்டும் தான் திருமணத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் ஃபுல்லாக மறைச்சிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டை வந்து கண்குளிராக பார்க்கணும். அப்படின்னும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனிங்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். அண்டு ஜென்ரலான ஒரு விஷயம் என்னென்னா, கோலாலம்பூரில் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து வாஸ்து கிளாஸ் வந்து எங்களுடைய டீம் எடுக்க போகிறாங்க. நான் இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே போல் சென்னையில் இந்த மாதம் 19, 20, 21, 22 மணி ஒர்க் ஷாப் வந்து அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தென்காசியில். இது 3த்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் 9840394600 98 403 94 600 நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் 20ஆம் தேதி கன்ஃபார்ம்டு நம்ம வந்து திருக்கோஷியரை பொறுத்திருக்கோம் தங்க விமான திருப்பணியில் தங்கம் ஓட்டுறது. காலையில் 9 மணிக்கு கொடிமரம் பக்கத்தில் வந்துடுங்க. நம்ம எல்லாமே தனியாக குழுவாக சென்று 1 by 1 எந்தவித அறிகுறி இல்லாமல் ஹாப்பியாக அதை ஓட்டுவோம். ஸோ அதுக்கான நம்பர் 9442636363 9442636363. ஸோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்டு இன்னும் சில விஷயங்கள், கோவில் வந்து நடை சாத்திருக்கும்போது தயவுசெய்து வந்து அதை சுற்றி வராதிங்க. அது மிகப்பெரிய தவறான பழக்கம். அதுமாதிரி சால கிராமத்தை பெண்கள் தொடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் ஒரு அம்மா பார்த்தப்ப கேட்டாங்க. அதெல்லாம் முட்டாள்தனம். எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் சொன்னார், பெண்கள் தொடக்கூடாதுன்னு. அது மாதிரிலாம் எந்த ரூலுமே கிடையாது. சால கிராமம் வந்து ஆண் தான் தொடரணும்னா பெண்ணும் தொடரலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அபிஷேகம் ஆண் தான் பண்ணலாம் கோயிலுன்னா அப்படிலாம் கிடையாது, பெண்ணும் பண்ணலாம். நம்ம அது மாதிரி சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோம், அதெல்லாம் இடைச்செருகல்கள். ஸோ பெண் வந்து தாராளமாக சால கிராமத்தை தொட்டு வந்து பூஜை பண்ணலாம். அதை வந்து பால் ஊற்றி கழுவுறது, அதுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது எல்லாமே பண்ணலாம். நெய்வேத்தியம் மட்டும் பெண்ணு வந்து போய்ப்பா அந்த நெய்வேத்திய சாமி ஏற்றுக்கணும், அதே பெண் வந்து தொட்டு அது வந்து சுத்தப்படுத்தினா ஏற்றுக்காத என்ன, அதெல்லாம் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். ஒரு முறை நாமக்கல்ல சாலகிராமம் எல்லாருக்கும் கொடுத்தபோது ஒரே ஒருத்தர் மட்டும் எனக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுங்க அந்த சாலகிராமம் வந்ததுக்கப்புறம். அப்படின்னும்போது சாலகிராமத்துக்கு அங்கே கொடுத்து வைக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், இவங்களுக்கு சாலகிராமத்தை வச்சுக்க கொடுத்து வைக்கல. அப்போ அந்தளவுக்கு இவங்க பாவகரமான ஆட்கள், ஏதோ பெரிய தப்பு. அப்போ அந்த சாமியே அது வச்சுக்க பிடிக்காம தான் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறுது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது. பொதுவாக ஒரு சாலகிராமம் இருந்தால் நல்லது, 4 சாலகிராமம் இருந்தால் ஒரு திவ்ய தேச பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். இங்கே ஒரு சாலகிராமம் போய் இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதாக அவங்க சொன்னபோது நான் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு. போட வேலையை போடுறேன், நீ வாங்கின வந்து எங்கேருந்து வாங்கின, கோயம்புத்தூரா? அப்போ நீ வந்து ஒன்று நீ ஒரு கொரியரில் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விட்ரு, இல்லைனா கடலில் தூக்கி போட்டு ஆற்றுல தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டேன். என்ன சார் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. நீ என்ன வந்து மென்டல் மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தில் உட்கருத்தை கூட புரிஞ்சிக்காமல் அது என்ன சாலகிராமம்னு தெரியாமல் சாலகிராமம் வந்த பிறகு நெகட்டிவாக நடக்குதுன்னா உங்களை மாதிரி அயோக்கியவனாக இருக்க முடியுமா? நான் ஏறினேன் நான். ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், சாலகிராமத்தை பெண்கள் தொட்டு பூஜை பண்ணலாம். வீட்டில் வந்து டியூப்லைட் இருக்குது, பல்ப் இருக்குன்னு அது எரிஞ்சு அணைஞ்சே இருக்கக்கூடாது, ஃப்ளிக்கரிங் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து ஒன்று அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி போட்டு புதுசாக டியூப்லைட்டு பல்பை மாற்றுங்க. அது மாதிரி இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், கேஸ் சிலிண்டர் மேலே எந்த தேதிக்கு அதை ஓப்பன் பண்ண டேட்டு ஒட்டாதீங்க. அது வந்து ஒரு ஏழ்மையான மனப்பான்மை. அப்புறம் மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குதுன்னு வண்டியில் டெய்லி செக் பண்ணிருக்காதீங்க, அது ரொம்ப தப்பான பழக்கம். அது வண்டியில் டிஃபால்ட்டாக இருந்தால் தட்ஸ் ஓகே. ஆனால் மைலேஜுக்காக நம்ம வண்டி ஓட்டணும்னு சொன்னால் நம்ம டிரைவிங்கை என்ஜாய் பண்ண முடியாது. டிரைவிங் என்ஜாய் பண்ணுறவங்க மைலேஜை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் டிரைவிங் தான் என்ஜாய் பண்ணணும் வண்டி ஓட்டும் போது. அப்புறம் வண்டியை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஓனர்ஸ் வந்து அந்த வண்டியை கழுவுறது தவறு. உங்கள் டிரைவர் கழுவுறான்றது ரெண்டாவது விஷயம், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அவன் கழுவுறான். ஆனால் ஓனர் வந்து டெய்லி வண்டியை கழுவுறான். அதே போல் வீட்டில் நாய் பூனைகள் வளர்ப்பது தவறு. நான் பூனை வளர்க்கலாம், ஏற்கனவே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நாய் பூனை வளர்ப்பது தவறுன்றது எனக்கு லேட்டர் பாயிண்டில் நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அந்த ஆண் இருக்கார், டெய்லி வண்டியை கழுவுறாரு, ஆணோ பெண்ணோ டெய்லி வந்து பூனையோ நாயோ வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கவனம் எல்லாமே அந்த கார் மேலேயோ நாய் மேலேயோ பூனை மேலே தான் இருக்கும். அப்போ ஒரு ஆணுக்கு இந்த 3 மேலே கவனம் இருக்குன்னா அவன் வீட்டு மனைவி மேலே பெரிய கவனம் இருக்காது. பெண்ணுக்கு இந்த 3 மேலே கவனம் இருக்குன்னா அவங்க வீட்டு ஆண் மேலே கவனம் இருக்காது. ஒரு கேப் வந்துடும், அந்த கேப் வீட்டுக்கு நல்லதில்லை. ஸோ பூனை நாய் வீட்டில் தங்கக்கூடாது, வீட்டில் அடைச்சி வச்சுக்காதீங்க.
நாய் பொதுவாக நம்ம பாதுகாப்பாக கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அப்புறம் செத்து போச்சுன்னா இன்னும் 12-13 வருஷத்தில் செத்து போச்சுன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். இப்போ சொந்த அப்பா அம்மா செத்த மாதிரி இந்த எமோஷனல் இடியேட் தான் நம்ம இருக்கக்கூடாது. அதாவது சென்டிமெண்டலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் நாட் பிகம் சென்டிமெண்டல். ஸோ நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுங்க. அண்டு சரி, ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ டைரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுறேன். நான் மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கிறேன். அதாவது வந்து ஒரு நண்பர் ஒரு வகுப்புக்கு வந்திருந்தார். ரொம்ப நெருக்கமான நண்பர். இன்றைக்கில் நேரத்தில் எப்போதுமே நெருக்கமான நண்பராக இருப்பார். அது எந்த டவுட்டுமே இல்லை. அவர் வந்து கிளாஸ்லாம் முடிகிற இப்போ ஸ்டேஜில் நான் கேட்குறேன், அவர்கிட்ட கேட்குறேன், பழனியில் எது பெஸ்ட்டு சைவ உணவகம், மிக சிறந்த சைவ ஹோட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவர் வந்து ஒன்று 2-3 ஹோட்டலில் சொன்னாங்க. அதெல்லாம் சுமாராக இருக்குமா இது சுமாராக இருக்குமான்னு அதை சொல்கிறேன் நான். ஆனால் என்ன வருத்தம் பண்ணால் அவர் ரன் பண்ணுறதே ஒரு சைவ ஹோட்டல் தான். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், என்னோட தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது நாம் ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம், நம்ம ஹோட்டலில் சிறந்தது நம்மளால் சொல்ல முடியலன்னா நம்மளால் சிறந்த ஃபுட்டை வழங்கலை, நாம் சிறந்த ஃபுட்டை வழங்கலைன்றதை நாம் ஒத்துக்கணும்னு அர்த்தம். நம்ம மனசில் அது படிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டல் 10-11 இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் இப்போ லாபம் வரலாம், முன்ன பின்ன வரலாம். ஒரு டைமுக்கு அப்புறம் அது இழுத்து மூட நிலமை வந்துடும். அப்போ நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்காவிட்டால் வேறு யார் உயர்வாக நினைப்பாங்க? நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்கணும்னா அது உயர்தரமான உணவகமாக இருந்தால் தானே உயர்வாக நினைக்க முடியும். அப்போ அதில் வந்து ரேஷன் அரிசி கலக்கிறோம், அவர் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. நான் உதாரணம் சொல்கிறேன். ரேஷன் அரிசி கலக்கிறோம், இட்லிக்கு தோசைக்கு ரேஷன் அரிசி கலக்கிறோம், சாப்பாடில் வந்து இந்த ப்ளஸ் மைனஸு கொஞ்சம் நிறைய நெகட்டிவான வேலைகள்லாம் சமையலில் உண்டு. அது போன்ற விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை அறியாமலே நம்ம ஃபுட்டு நல்ல ஃபுட்டு இல்லைன்றது நம்ம மனசை நம்ப ஆரம்பிச்சிடும். மனசை நம்ப ஆரம்பிச்சோன்னா வரக்கூடிய கூட்டத்துக்கு அது தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது இந்த நாம் தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் தான் நாம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு போச்சுன்னா கூட்டம் நாளடைவில் கம்மியாகிடும். அவன் வந்து வரவானா, இந்த ஹோட்டலில் அடிக்குது, நல்லா இல்லை, இதை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது, சரியாக இல்லை அப்படின்னு ஒரு இமேஜில் அவன் போயிடுவான். அப்போ நீங்கள் உங்களை உயர்வாக தூக்கி பிடிக்கணும். அது வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, உணவகம்னா இப்போ நீங்கள் நடத்துகிறீங்கன்னா நம்ம உணவு தான் சிறந்தது நம்ம நம்பிக்கை நமக்கு வரணும். இப்போ நான் சொல்கிறேன், இவங்க அம்பர்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் பரத் இருக்கலாம், அஜய் இருக்காருன்னா அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பெஸ்ட்டுன்னு நம்பிக்கை வரணும். இதே வந்து ஒரு கொடை விற்கிறீங்க, ஒரு மளிகை பொருள் விற்கிறீங்க, ஒரு ஜூஸ் விற்கிறீங்க, பழம் விற்கிறீங்க, எதாக இருந்தாலும் பெஸ்ட்டு என்னோடதுன்றது ஒரு 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 உணர்வு நமக்கு இல்லாமல் அந்த பொருளை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் அப்பப்போ இதை சொல்லுவார், என்னை சொல்லி காமிப்பார். தரையில் வழுக்கி விழுந்தால் பிறர் பார்ப்பதுக்கு முன்னே எழுந்திடணும் சொக்கா. தரையில் வழுக்கி வந்தால் பிறர் பார்ப்பதுக்கு முன்னாடி எழுந்திடணும். ஏன்னா அதை நம்ம வழுக்கி வந்துன்னா அசிங்கமாக இருக்கும், நம்ம கூச்சமாக இருக்கும், என்னடா அது தடிமாடு மருந்து வழுக்கி வந்துட்டானேன்ட்டு. ஆனால் வாழ்க்கையில் வழுக்கி வந்துட்டால் எல்லோரும் பார்க்குற மாதிரி எழுந்திருக்கணும் சொக்கா அப்படின்வார். ஸோ நம்ம தெரியாமல் வழிக்கு வந்துட்டுனா பிறர் பார்ப்பதற்கு முன்னே எழுந்திருக்கணும். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒரு வெற்றி தோல்வி எதுவும் நமக்கு தெரியாது. அந்த பயணத்தை நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த பயண பாதையில் வழிக்கு வந்துட்டோம், ஒரு டமால் கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறர் பார்க்குற மாதிரி நம்ம எழுந்திருக்கணும். அப்போது நம்ம உயரத்தை பிறரெல்லாம் அடுத்தவெல்லாம் பார்த்து ரசிக்கணும், அண்ணாந்து பார்க்குற மாதிரி நம்ம உயரம் இருக்கணும் அப்படின்றத அதோட விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், தரையில் வழுக்கி விழுந்தால் பிறர் பார்ப்பதற்கு முன் எழுந்திருக்கணும், வாழ்க்கையில் வழுக்கி விழுந்துட்டால் எல்லோரும் பார்க்குற மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கணும், அந்த உச்சத்தை நம்ம தொடணுன்றதை நம்புங்க. எழுந்து நிற்கும்போது அந்த சிங்கம் வந்து சிலுத்து நிற்கிற மாதிரி நம்ம நிற்கணும். நான் இப்போ என் நண்பர் தமிழ்வாழ்னு கூட கமெண்ட் போட்டிருந்தேன். அது உடம்புல எல்லாருக்கும் அந்த எண்ணம் தக்க நம்ம எரியணும், உடம்பு எரியணும். நம்ம இலக்கை நோக்கி பயணப்படும் போது அந்த தகன்னு எவனுக்கு எரியுதோ அவனால் தான் அந்த இலக்கை வந்து அடைய முடியும். அவனோட இலக்கை அடையலான்றது கூட ரெண்டாவது விஷயந்தான். அந்த பயணமே வந்து ரசிக்கக்கூடிய பயணமாக இருக்கும். அவனால் ரசிக்க முடியும், அடுத்தவனால் ரசிக்க முடியும். அவன் பாதையில் நிற்கிறா கூட அதை தொடர்றதுக்கு அவனுக்கான ஆட்கள் வருவாங்க. ரெண்டாவதுலேயே வந்து அவனால் முடியலாம் கூட ஒரு 3 பேர் சேர்ந்து அதை முடிப்பாங்க, 5 பேர் 10 பேர் சேர்ந்து முடிப்பாங்க. அப்போ நீங்கள்
இது மாதிரி என் நண்பர் சொன்னது போல், பழனியை சேர்ந்து சொன்னது போல் மளிகை கடை வச்சுருக்கேன், எது நல்ல மளிகை கடை, சீப்பாக இருக்கும் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும், உடனே அந்த ஹோல்சேல் கடை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என் கடை தாங்க பெஸ்ட்டு, எல்லாம் தரமான விஷயங்க, நம்பர் 1 பூண்டுங்க, நம்பர் 1 வெங்காயங்க, நம்பர் 1 பருப்புங்க, நம்பர் 1 அரிசிங்க, இப்படி தான் பேசணும். அப்போ அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை நீங்கள் நம்பணுன்னா உங்களை சுற்றி இருக்க விஷயங்கள், அது வந்து உணவுப் பொருள், நீங்கள் தப்பான பொருளை வந்து சேர்த்து அது பெஸ்ட்டுன்னு நம்ப முடியாது. அப்போ உங்களை சுற்றி இருக்க பொருளோ சுற்றி இருக்க ஆட்களோ நம்ம மனநிலையை விட்டு அவங்க வந்து வேற ஒரு மனநிலை இருக்கணும், அது பாசிட்டிவான மனநிலை இருக்கணும். நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அவனும் நெகட்டிவாக இருந்தால் சோழி முடிஞ்சது. நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் அவன் பாசிட்டிவாக இருந்தால் யூ வில் பிகம் பாசிட்டிவ். அப்போது நேர்மறை சிந்தனைகள் நிரம்பப்பட்ட மனிதர்களுடன் இருங்க. நேர்மறை சிந்தனை எப்போ வரும்னா, முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அந்த பங்க்சுவாலிட்டி, நேரம் குறித்த அறிவு எவனுக்கு இருக்கோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை சிந்தனை வந்துடும். அவன் எந்த அளவுக்கு கேடுகட்ட சிந்தனையோ எந்த கேடுகட்ட வேலைகள் பண்ணாலும் ஒரு நேரத்திற்கு பிறகு மிஸ்டர் பர்ஃபெக்டாக அவங்க மாறிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து பங்க்சுவாலிட்டி தான். ஸோ நேரம் குறித்த அறிவோடு நாம் எப்போதுமே மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நாளைக்கும் நல்லாயிருக்கும் வீடியோ, நாளானைக்கு அதை விட சிறப்பாக இருக்கும். காத்திருங்கள், எதிர்பார்த்துருங்கள். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நான் சிவகன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.